இவரால் கண்டுபிடிக்கப்பட்ட நீரில் எரியும் அடுப்பு தற்போது விற்பனைக்கு வந்துள்ளது. இவர் கடந்த 20 ஆண்டுகளாக ஹைட்ரஜன் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்டு தண்ணீரில் எரியும் அடுப்பை கண்டுபிடித்தார். அதற்கு அவர் ஹான்க் கேஸ் என்று பெயரிட்டுள்ளார். இது நேரடியாக சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரில் இருந்து பசுமை ஹைட்ரஜன் எரிவாயு உற்பத்தி செய்யும் உலகின் முதல் தொழில்நுட்பமாகும். இந்த நிலையில் இந்த புதிய கண்டுபிடிப்பை இந்தியாவிலிருந்து உலகிற்கு அறிமுகம் செய்யவுள்ளதாக ஹான்க் கேஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிறுவனரும் தலைமை விஞ்ஞானியுமான பேலூர் ராமலிங்கம் கார்த்திக் கூறியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தேவையான நேரத்தில் எரிபொருளை உற்பத்தி செய்ய முடியும். இதை சேமித்து வைக்க சிலிண்டர்கள் தேவையில்லை. இதனால் எரிவாயு கசிவு, வெடிக்கும் ஆபத்து போன்றவை முற்றிலுமாக தவிர்க்கப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் வெறுமனே 1 லிட்டர் தண்ணீரில் மற்றும் மிக குறைவான மின்சாரத்தை கொண்டு தொழிற்சாலைகளுக்கும் வீடுகளுக்கும் முற்றிலும் மாசற்ற தூய்மையான எரிபொருளை இதனால் உற்பத்தி செய்ய முடியும். ஸ்டீம் டூர்பைன் ஜெனரேட்டர்ஸ் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கும் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதன் பயன்பாடு வீடுகள், தொழிற்சாலைகள் போன்ற பல துறைகளில் ஒரு புரட்சிகர மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி இதன் உற்பத்திகளை அதிகரிப்பதற்காக அரசு மற்றும் தொழிற்சாலைகள் மற்றும் ஆய்வு நிறுவனங்களுடன் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக